الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. قال النبينا صلى الله عليه وسلم: صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தின் 2ஆம் நாள் பிறை. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் தஆலா மகத்துவமான சிறப்பு மிக்க அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்துக்குரிய பிரியமான நாட்களிலே நாமை இருக்க செய்திருக்கிறான். இது அல்லாஹ் தஆலா நம் மீது செய்த மாபெரும் கிருபை. சென்ற வாரம் சொன்னது போல, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளில் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் தஆலா அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக சத்தியமிட்டு கூறுகிறான். அதில் யௌமத் தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் ஹாஜிகள் மினாவிலே தங்கிவிட்டு மறுநாள் 9வது நாள் அரஃபாவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார். அரஃபாவுடைய நாள், அதற்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. நாட்களிலேயே மிக சிறப்புக்குரிய நாள் என்றால் அது அரஃபாவுடைய நாள். அந்த நாளிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்தான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அரஃபாவுடைய நாளில் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான், முழுமையாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை தீனாக நான் பொருந்து கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது அந்த அரஃபாவுடைய நாளில் தான். ஒரு யகூதி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் குர்ஆனிலே ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள், எங்களுக்கு அது அந்த வசனம் எங்கள் விஷயத்தில் இறக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று ஒரு யூதன் சொன்னான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யூதனுக்கு பதில் சொன்னார்கள், நான் அறிகிறேன் அந்த ஆயத்து எந்த இடத்தில் இறங்கியது, எந்த நேரத்தில் இறங்கியது, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள், இது அத்தனையும் எனக்கு தெரியும். அது அரஃபாவுடைய நாளில் இறக்கி வைக்கப்பட்டது, நாங்களும் அந்த அரஃபாவுடைய நாளிலே அங்கே இருந்தோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். அவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய நாள் தான் அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளை தான் அரஃபாவுடைய நாள் என்று சொல்வார்கள். இந்த அரஃபாவுக்கு அரஃபா என்று பேர் வந்ததற்கு சில காரணங்களை சொல்வார்கள். அந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய நியத்தோடு அங்கே சென்றிருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி கொள்வார்கள். இதனால் தான் அந்த நாளுக்கு அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டது என்று சொல்லுவாங்க. இன்னொரு காரணம் சொல்வார்கள், 5 வகையான காரணங்கள். அதில் 2வது காரணம் சொல்லும்போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு தவாப் செய்தார்கள். ஹஜ்ஜுடைய எல்லா கிருகைகளையும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கற்றுக் கொடுத்து விட்டு கேட்டார்கள், அரஃப்த, நீங்கள் இந்த அஜ்ஜுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? அவங்க அதற்கு பதில் சொன்னாங்க, அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னாங்க. அதனால் அதற்கு அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டதாக எழுதுவார்கள். அடுத்ததாக அந்த ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவர்களும் தாங்கள் தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, அதாவது நான் பாவிதான் என்பதை ஏற்றுக்கொண்டு, நான் பாவம் செய்யக்கூடியவன் தான் என்று ஏற்றுக்கொண்டு அந்த நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறார்கள். எனவே அந்த நாளுக்கு அரஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட பிறகு அவர்கள் 2 பேரும் பூமிக்கு இறங்கினதும் பிரிந்து விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்த நாள், ஒருவருக்கொருவர் பிரிந்த பிறகு சந்தித்து கொண்டு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட நாள் அரஃபாவுடைய நாள் என்பதனாலே அந்த நாளுக்கு அரஃபா என்று சொல்லப்படும். இறுதியாக அந்த நாளில் அந்த ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அத்துணை மக்களும் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய கட்டளைகளை பற்றியும் அவனுடைய மகத்துவத்தை பற்றியும் அவனுடைய சகலவிதமான எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்கிறார்கள். எனவே அதற்கு அரஃபா என்று சொல்லப்படுகிறது என்று 5 வகையான காரணங்களை சொல்ல. அரஃபாவுடைய நாள் சாதாரணமான நாள் அல்ல, மற்ற எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள். பொதுவாகவே நேற்றைய தினம் பிறை 1 அன்றிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. இந்த 10 நாட்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது. வெறுமனே எல்லா நாட்களிலையும் அமல் செய்ய வேண்டும், எல்லா நாட்களிலையும் எல்லா அமல்களிலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற சிறப்புக்குரிய நாட்களை எந்த நாட்களை பற்றி குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அதிக சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறதோ அதிலே இன்னும் அதிகமான பேணுதலோடு கவனத்தோடு நாம் அமல் செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறோம், சென்ற ஆண்டு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. இந்த ஆண்டு இந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த மாதத்தை சந்திப்போமா என்பது நிச்சயம் இல்லை. கிடைக்கிற வாய்ப்புகளை, கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு அமல் செய்யக்கூடியவன் தான் மனிதன். அரஃபாவுடைய நாளுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறார். அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 10வது நாளுக்கு யௌமுன் நஹர் என்று சொல்வார்கள், அந்த நாள் இருக்கிறது. 11, 12, 13க்கு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுவாங்க. இந்த நாட்கள் அத்துணையுமே நமக்கு ஈதுடைய நாட்கள். இந்த அத்துணையுமே ஈதுடைய நாட்கள். அரஃபாவுடைய நாள், யௌமுன் நஹருடைய நாள், அதற்கு பிறகு வரக்கூடிய 11, 12, 13. அதனாலதான் அச்சு பெருநாள் என்பது 5 பெருநாட்கள் என்று சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். 5 பெருநாட்கள் என்று அவங்க சும்மா சொல்லவில்லை. நோன்பு பெருநாள் என்றால் அது ஒன்றுதான், அது நோன்பாளிகளுக்கு தான். ஹஜ்ஜு பெருநாள் என்பது எல்லோருக்குமான பெருநாள். அது 5 தினங்கள். அது 5 தினங்களும் சாப்பிடுதல், குடிக்குதல், அல்லாஹ்வை திக்ரு செய்தல், சரியான நேரத்தில் அந்த தொழுகைகளை, அதனுடைய திக்ருகளை, அவுராதுகளை சரியாக முடிப்பதுதான் அந்த 5 நாட்கள் நம்முடைய வேலையாக இருக்கிறது. அந்த 5 நாட்களும் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைக்கிறோம். அதற்கு மறுநாளில் இருந்து யௌமுன் நஹருடைய நாளும் 10வது அன்றும் 11, 12, 13 நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு 10வது நாள் என்பது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நோன்பு வருது. அரஃபாவுடைய நாள் சுன்னத்தான நோன்பு என்பதனாலே வெள்ளிக்கிழமை வைப்பது ஒன்றும் தவறு கிடையாது. ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது. அதை விட ரொம்ப நல்லது அதற்கு முந்தைய நாள் யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் வியாழக்கிழமை அன்றையும் சேர்த்து வைத்தால் மிக நல்லது. இந்த 10 நாட்களுமே நோன்பு வைப்பதற்கான நாட்கள் தான். வணக்க வழிபாடுகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நாட்களை தான் நோன்பு வைப்பதனால ஒன்றும் தவறல்ல. வியாழக்கிழமையும் சேர்த்து நல்ல உடல் திரகாத்தலமாக இருக்கிறது, ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது.
நோன்பு வைப்பதனால எந்த விதமான இடையூறும் ஆகிவிட போவதில்லை. அல்லாஹ் தஆலா சீதோசன நிலையையும் மாற்றி கொடுத்திருக்கிறான் நமக்காக. நோன்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெருநாள் அன்று சனிக்கிழமை நோன்பு வைப்பது கூடாது. அதற்கு அடுத்த 3 நாட்கள் 11, 12, 13 ஞாயிறு, திங்கள், செவ்வாய். திங்கக்கிழமை சில பேர் வழக்கமா நோன்பு வைப்பார்கள். ஆனா இந்த நாளில் நோன்பு வைப்பது கூடாது. நமக்கு அது பெருநாளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரபாவுடைய நாளுடைய நோன்புடைய சிறப்பு என்ன? நான் சென்ற வாரம் சொன்னேன், இந்த வாரம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நோன்புல இருப்போம். சியாமியோம் அரபா, அரபாவுடைய நாளுடைய அந்த நோன்பை பற்றி கேட்கும்போது சொன்னா, ஹதஸிப அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹ வ ஸனத்தல்லதி பஅதஹ. 1446 உடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், 1447 பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். சிறிய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா. நாம சிரம் எடுத்து அந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு வைக்கணும், நல்ல நல்ல அமல்களை செய்யணும். அரபாவுடைய நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு துஆஇ துஆ யௌம அரஃபா, துஆவிலேயே மிக சிறந்தது அரஃபா நாளில் நாம கேட்கக்கூடிய துஆ. சொல்லிட்டு கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன் சென்ற நபிமார்களும் செய்த துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். கலிமா தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவது ஆக சிறந்தது. நமக்கு சொல்லும் போது பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படிதான் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. 4ஆம் கலிமா தௌஹீத் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுங்க, 4ஆம் கலிமா தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த நாட்களில் இப்ப நாம துல்ஹிஜ்ஜாவுடைய 2ஆம் நாள்ல இருக்கிறோம். இப்பவே தக்பீர் முத்தலக் என்று சொல்லுவாங்க. தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். ரொம்ப நீளமா சொல்லுவோமே, அந்த தக்பீர் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த தக்பீரை சொல்றது. இது எப்ப இருந்து ஆரம்பிக்கிறது? துல்ஹிஜ்ஜாவுடைய 1வது பிறையிலிருந்து ஆரம்பிச்சு 13 வரை, அன்னைக்கு அசர் வரைக்கும் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கணும். தக்பீர் இது முத்தலக்கான தக்பீர். முகையித் என்று சொல்லக்கூடிய தக்பீர் அரஃபாவுடைய நாளில். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, காலையில அதிகாலையிலே 4 மணிக்கு மைக்க போட்டு தக்பீர் சொல்லுவாங்க அரஃபாவுடைய நாளில் நோன்பு வச்சுட்டு. அப்படியெல்லாம் எங்கேயும் இல்லை. அரஃபாவுடைய நாளுடைய சுபுடைய தொழுகைக்கு பிறகிலிருந்து 23 தொழுகைகள், 23 தொழுகைகளில் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்ல வேண்டும். அய்யாமு தஷ்ரீக்குடைய கடைசி நாள் அசர் வரைக்கும் நாம தக்பீர் சொல்லணும். முக்கியமாக நாம் அந்த நோன்புடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அரஃபாவுடைய நாளுடைய அந்த துஆவுடைய விஷயத்துல இன்னைக்கு துஆ கேட்கிறது என்பது ரொம்ப அரிதிலும் அரிது. வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பே சொல்லுகிறான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வே சொல்றான். இப்படி உங்க ரப்பு சொல்லுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி, என் இடத்துல நீங்க துஆ செய்யுங்க, உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். அதோனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் இடத்துல துஆ செய்யாமல் யாமல் பெருமை கொள்கிறானோ அவன் இழிந்த நிலையில நரகத்துக்குள்ளே நுழைவான் என்று சொல்லு. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இடத்துல கையேந்து துஆ செய்யறது என்பது நான் அடிமை, நீ எஜமானன், நான் உங்களிடத்துல கேட்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த கேட்குதல் என்பது இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே போகுது. கையேந்துதல் அல்லாஹ் இடத்துல கேட்குறேன், என்ன ஆகிற போதுன்னு நினைக்கிறோம். அவன் நினைக்காமல் எதுவுமே ஆகாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஃபஆலுல் லிமா யுரீத். அவன் நம்ம என்ன வேண்டுமானாலும் நினைப்போம், ஆனா அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அல்லாஹ். எதையும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் நம்மால் மாற்றி அமைக்க முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்குமானால் நாம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ்விடத்துல கையேந்து கேட்போம். நோன்பு வைக்கிறது, அடுத்ததாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது, இந்த நாட்களில் அதிகம் இஸ்திக்ஃபார், தௌபா.
அல்லாஹ்விடத்துல செய்த பாவத்துக்காக பாவ மன்னிப்பு தேடுறது, அவன்பால் மீள்றது. முடிந்தது வரை நான் என்ன செய்வேன், பாவங்கள் இருந்து இதற்கு பிறகு இந்த இஸ்திக்ஃபார் இந்த தௌபாக்கு பிறகு நான் தவிர்ந்திருப்பேன் என்று என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல உறுதி கூறுகிறது. அதே போல திக்ர் தக்பீர், அல்லாஹ் அதிகம் இந்த நாட்களில் திக்ர் செய்து கொண்டே இருக்கிறது. நிறைய திக்ர்கள் இருக்கு, ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், இதை விட பெரிய திக்ர் என்ன இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது கூட சொல்ல தெரியாதா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் யாருதான் சொல்லுவாங்க. இதை விட பெரிய திக்ர் வேற ஒன்றும் இல்லை. அதிகம் திக்ர், அதிகம் தக்பீர், அதிகம் குர்ஆன் ஓதுதல், அதிகமாக குர்ஆனை எடுத்து ஓதணும். இந்த குர்ஆன் ஓதுதல் என்பது குறைந்து கொண்டே போகிறது. ஒன்று குர்ஆன் ஓதுதல் குறையுது, குர்ஆன் ஓதக்கூடியவர்களிடத்தில் அமல் குறையுது. குர்ஆனில் என்ன இருக்கிறது, நாம எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் குர்ஆன் ஓதுவாங்க, ஆனா அதன்படி அமல் செய்கிறவர்கள் குறைவு. குர்ஆனை ஒதுக்கிட்டே இருக்கணும். முடிந்தவரை அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். இந்த நாட்களில் அதிகமாக முடிந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், நான் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 12 பக்கங்கள் குர்ஆனிலே. சுபு தொழுகைக்கு பிறகு 12 பக்கங்கள், லுஹர் தொழுகைக்கு பிறகு 12 பக்கங்கள், அசருக்கு மக்ரிப் இஷா இந்த 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதன் 12 பக்கங்களை ஓதி விடுவானேயானால் அந்த 10 நாட்களில் ஒரு குர்ஆனை பூர்த்தி செய்ய முடியும். நம்மள எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு? நேரம் எங்கெங்க இருக்குது? வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம். ஆனால் மற்ற கூடாத காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நேரம் இருக்குது. நமக்கு என்னென்ன செய்கிறோம் என்று நம்ம விலாவரியா அதை சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு கேட்டுக்கொள்ளணும். எனக்கு தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, திக்ர் செய்ய நேரம் இல்லை, தக்பீர் சொல்ல நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய மனசாட்சியை தொட்டு என்ன செய்யணும், யோசித்துக் கொள்ளுங்கள். கூடாத எத்தனையோ காரியங்களுக்கு நாம் நேரத்தை ஒதுக்கிறோம். எப்படி? ரோட்டிலேயே நின்று எவ்வளோ நேரத்தை கழிக்கிறோம், வீட்டுக்குள்ள சும்மா இருந்து நேரத்தை கழிக்கிறோம், இன்னொன்று இருக்கிறது தடவியே நேரத்தை கழிக்கிறோம், கண்களால பார்த்து கொண்டே நேரத்தை கழிக்கிறோம். இதெல்லாம் நம்ம விவரிச்சு சொல்லணும் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இதற்கெல்லாம் நேரம் இருக்கிற நமக்கு அந்த முஸல்லாவை விட்டு எழுந்திருக்காமல் ஒரு 12 பக்கங்கள் ஓதுவதற்கு இன்றைக்கு சிரமமாக இருக்கிறது. குர்ஆனை பார்ப்பது என்பது நன்மை, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நன்மை. முடிந்தால் அதை ஓத முயற்சி செய்யணும். சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டுமல்ல, பார்த்தா நன்மை, பார்த்து கொண்டே இருப்பது, அதை ஓதுவதற்கு முயற்சி செய்யணும். ஓதுறோமா? 12 பக்கங்கள் ஓதினால் 10 நாட்களில் முழு குர்ஆனும் பூர்த்தி செய்யப்படும். இந்த நாட்களில் தொழுகையில ரொம்ப பேணுதலாக ஹுஷூஓடு அந்த தொழுகைக்கூடிய அந்த நேரத்தில் தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த நாட்களில் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்குதல், தாய் தந்தையர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல், சதகா செய்தல், அடுத்தவர்கள் உபகாரம் செய்தல், இந்த ஈதுல் அல்ஹாவுக்காக நாம் என்ன செய்யறது, தயாராகுதல். அல் இக்ஸாரு மினல் நவாஃபிலி, அதிகமாக என்ன செய்யறது, நஃபிலான வணக்கங்களை நாம செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். முடிந்தவரை 5 நேர தொழுகைக்கு முன்னால சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. காலையில அதிகாலையில எந்திக்கிற பழக்கம் நம்மள ரொம்ப குறைவு. அதுலயும் கொரோனாவுக்கு பிறகு நாம எந்திக்கிறதே எத்தனை மணிக்கு தான்? 8 மணிக்கு மேலதான். அதுல இப்ப பிள்ளைகளுக்கு லீவு வேற, சொல்லவே தேவையில்லை. வர திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வெளியில எந்திரிச்சுருவாங்க. தொழுகைக்காக எந்திக்க மாட்டார்கள், அல்லாஹை வணங்குவதற்காக எழுந்திருக்க மாட்டார்கள். உலக ஆதாயங்கள் கிடைக்கிறது என்றால் அதற்காக எழுந்திருப்பார்கள், எழுந்திருப்பாங்க. அதிகாலையில எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களின் நோய் அண்டாது, அவர்களுக்கு நோய் வருவதில்லை. பெரிய பெரிய நோய்களை அல்லாஹ் கொடுப்பதில்லை. யாரு சீக்கிரமாக உறங்கிவிட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறார்களோ
அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யறது இல்லை. இதை தவிர ரொம்ப தாமதமாக தூங்கி தாமதமாக எழுந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி இருக்கும். அது எப்போது அவரை மலத்தும் என்பது தெரியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்தாரு போயிட்டாரு. யார் நல்லா இருந்தா யாரு போனா நல்ல விசாரித்தால் தெரியும் எத்தனை மணிக்கு தூங்குவார், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் என்று. சில பேர் அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக அழைத்துக் கொள்ளுகிறான், உங்களுடைய தேவை இந்த உலகத்திலே முடிந்துவிட்டு சீக்கிரமாக வந்து விடுங்கள் என்று நல்லோர்களையும் அழைத்துக் கொள்கிறான். ஆனால் எல்லோரும் அந்த காரணத்துக்காக செல்வது கிடையாது. அப்ப சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக அதிகாலையில எழுந்து தஹஜ்ஜுடைய தொழுகை, சுபுடைய தொழுகை, சூரிய உதயத்துக்கு பிறகு 19 நிமிடங்கள் கழித்து தொழக்கூடிய சலாத்துல் இஷ்ராக்குடைய தொழுகை இருக்கு. 10 மணிக்கு மேல லுஹாவுடைய தொழுகை இருக்கு. மகரீபுக்கு பிறகு அவாபினுடைய தொழுகைகள் 6 ரக்காயத்திலிருந்து 12 ரக்காயத்தில் அது 20 ரக்காயத்து வரைக்கும் தொழுதல் என்பது இருக்கு. இஷாவுக்கு பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். இந்த மாதிரியான நஃபிலான தொழுகைகளில் நாம் என்ன செய்யறது, பேணுதலாக இருக்கிறது. அதிலே முக்கியமாக 5 நேர தொழுகையுடைய முன் பின் சுன்னத்துகள், சுபுடைய முன் சுன்னத்து, லொஹருடைய முன் சுன்னத்து, லொஹருடைய பின் சுன்னத்து, மக்ரிபுடைய பின் சுன்னத்து, இஷாவுடைய பின் சுன்னத்து. யார் அஸ்ருடைய முன் சுன்னத்து 4 ரக்காயத் தொழுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத் செய்கிறான் என்று வருகிறது. இது மாதிரியான வணக்க வழிபாடுகளில் இந்த 10 நாட்களில் அதிகமாக கவனம் செலுத்துறது. மற்ற நாட்கள்லையும் இது போன்ற அமல்களில் கவனமாக இருக்கிறது. யௌமுன் நஹருடைய நாள், 10வது நாள், அதுதான் குர்பானி. அது அன்றைய தினம் குர்பானி கொடுப்பதுதான் ஆக சிறந்த அமல், அல்லாஹ்விடத்தில் மிக ஒப்பான அமல். குர்பானி கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன செய்திருக்கணும், புதன்கிழமையே தங்களுடைய முடிகளை களைந்திருக்கணும், நகங்களை எடுத்திருக்கணும். இதற்கு பிறகு அவர்கள் அதை தொடக்கூடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி, நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை தொடக்கூடக்கூடாது. எப்படிங்க, அதற்கு சில பேர் என்னன்னா குர்பானி பிராணிகளை வாங்கி விட்டதிலிருந்து வெட்டக்கூடாது. இல்லை, பிறை என்று பார்க்கப்படுகிறதோ அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறுத்திருக்கணும், முடிச்சிருக்கணும். அது ஒரு நபிமார், நம்முடைய நபிக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கு குர்பானி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, எதை அவர்கள் குர்பானி செய்கிறார்களோ அதை ஒரு மலை மேல கொண்டு போய் வச்சிருவாங்க. அங்க மேல இருந்து ஒரு நெருப்பு வந்து அதை கரித்து விடும். கரித்து விட்டது என்றால் அவர்களுடைய குர்பானி அங்கீகாரம் பெற்று விட்டது அப்படின்னு பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ், ஒரு நபிமார்கள் இருந்து ஒரு நபி என்ன செய்தாரு, போர் செய்வதற்காக போனார். போகும்போது யார் யார் இந்த போரிலே கலந்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லும்போது, புதிதாக திருமணமானவர்கள் வர வேண்டாம், தன்னுடைய வீடை கட்டிவிட்டு கான்கிரீட்டிலே மேல் முகடு இன்னும் அமைக்கவில்லையே அவர் வர வேண்டாம், யாருடைய வீட்டிலே பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கிறதோ அது கர்ப்பமாக இருந்து அது குட்டி போட போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவர் வர வேண்டாம். இப்படி சில காரணங்கள் சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு முழுமையாக போரில் ஈடுபட முடியாது, அவனுடைய கவனம் பூரா அங்கதான் இருக்கும் என்பதனால போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னான். அவங்க எல்லாரும் கிளம்பி போகிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சூரியனுக்கு அவர் சொன்னார், நீயும் ஏவப்பட்டிருக்கிறாய், நானும் ஏவப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வால் ஏவப்பட்டதுதான் நீயும் நானும் ஏவப்பட்டிருக்கிறேன், மறையக்கூடாதுன்னு சொன்னாரு. அது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அது மறையலை. அவங்க போர் செய்து முடிகிற வரை என்ன செய்யல, சூரியன் மறையல. போர் செய்து முடிந்து விட்டது. எல்லாரும் தங்களுடைய கனிமத்துடைய பொருளை கொண்டாங்க. போரில் கிடைத்த பொருட்களை அன்றைக்கு எப்படி இருந்தது சொன்னா, அந்த போரில் கிடைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் வைப்பாங்க, நெருப்பு வந்து கரிச்சிட்டு போயிடும். அவங்களுடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று. நம்முடைய உம்மத்துக்கு மட்டும்தான் கனிமத்துடைய பொருள் ஹலாலாக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த அந்த எல்லாரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்ச பிறகு அதை கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல வச்சா நெருப்பு கரிக்கல. சொன்னாங்க, உங்களுடைய இதுல யாரோ ஒருத்தர் மோசடி செய்திருக்கிறார். இப்படி மோசடிக்காரன் அங்கேயே இருந்திருக்கிறான், மோசடி செய்திருக்கிறார். எனவே என்ன செய்யல,
அந்த நெருப்பு வந்து என்ன செய்யல, கரிக்கல. இவன் எல்லோரும் என்ன செய்யணும், ஒவ்வொரு கபீலால இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த இடத்துல முசாபஹா செய்யணும், கை கொடுக்கணும். யாரு மோசடி செய்தானோ அவனுடைய கை ஒட்டி கொள்ளும். ஒட்டிருச்சு. ஒரு கூட்டத்தை சார்ந்த சில மனித நபர்களுடைய கை ஒட்டி கொண்டது. எல்லாரும் வாங்க, அந்த கூட்டம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து முசாபா செஞ்சாங்க. 2-3 மனிதர்களுடைய கை அந்த நபியுடைய கையில ஒட்டி கொண்டது. நீங்கள் தான் மோசடி செய்திருக்கிறீர்கள். கனிமத்துடைய பொருளே கொண்டு வந்தா ஒரு மாட்டுடைய தலை அளவுக்கு தங்கத்தை கொண்டு வந்தார்கள். அதையும் கொண்டு வந்து வைத்த பிறகு அந்த கனிமத்துடைய அந்த பொருளை நெருப்பு வந்து கரித்து கொண்டது. அப்படித்தான் அந்த காலத்துல என்ன இருந்துச்சு, குர்பானி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை போல என்ன செய்யறதில்லை, மலத்தி போட்டு அறுக்கிறது இல்லை. அப்ப அது இஹ்லாசன் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இன்னைக்கு ஒரு பெரிய மாடை பிடிச்சிட்டு ரோட்டோடி கொண்டு போறது, அல்லாஹ் அதையெல்லாம் பார்க்க மாட்டான். நீ தொழுறியா, இபாதத் செய்றியா, தொழுகையாளிகளிடம் இருந்துதான். இதே நான் நன்றா திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுகிறேன், தொழுகையாளிகளிடம் இருந்து மட்டும்தான் ஜகாத் சதகா ஏற்றுக்கொள்ளப்படுவது போல, அதுவே அது என்றால் குர்பானியுடைய விஷயத்துல யோசிச்சு கொள்ளுங்கள். இஹ்லாஸ் மன தூய்மை இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது யாரிடம் இருந்து தெரியுமா, இறை அச்சமுடையவர்களிடம் இருந்துதான் குர்பானி ஏற்றுக்கொள்கிறான். இது யார் சொன்ன வார்த்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்களில் ஒரு மகன் சொன்ன வார்த்தை. அது ஒரு நீண்ட வரலாறு. அவங்களும் குர்பானி கொடுத்தாங்க, 2 பேரும், ஹாபிலும் காபிலும் 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா ஹாபிலுடைய குர்பானியை அங்கீகரித்து கொண்டான், காபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் தரம் இல்லாததை கொடுத்தார், அந்த தரம் இல்லாததை அல்லாஹ் தட்டி கழித்தான். தரமானதை கொடுத்த ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஹாபில் தரமான கொழுத்த தன்னுடைய தோளிலேயே எப்போதும் போட்டுக்கொண்டு அலைகிற ஆட்டுக்குட்டியை குர்பானியாக கொடுத்தார். அவர் தரம் இல்லாத விவசாய நிலத்திலே விளையக்கூடியதை கொடுத்தார். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காபிலிடம் இருந்து தரமான கொழுத்த தனக்கு ரொம்ப பிரியமான தன்னுடைய தோளிலேயே எப்போதும் போட்டுக்கொண்டு அலைகிற அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் ஹாபில். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆட்டை தான் 40,000 வருடங்கள் என்று எழுதுகிறார்கள். 40,000 வருடங்களோ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே மேய விட்டு இருந்தான் அந்த ஆட்டை. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக முனைகின்ற போது அந்த சொர்க்கத்திலே மேய்ந்து கொண்டிருந்த அந்த ஆட்டை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார். இதைதான் சொல்ல அல்லாஹ் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், முத்தகீன்களிடம் இருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நல்ல பெரிசா உன்னை கொடுத்துட்டாரு, உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். மாட்டை பார்ப்பதல்ல, மாட்டுடைய கரியை பார்ப்பதல்ல, அதுல இருந்து அறுத்து ஓடுகிற ரத்தத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை. லா யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா. அதெல்லாம் அடையாது. மாட்டுடைய கரியோ ஆடு மாடுடைய ரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை. இறை அச்சம் இருக்குதா என்றுதான் அல்லாஹ் பார்க்க. இறை அச்சம் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இல்லையானால் அதை நம்ம மூஞ்சிலேயே அல்லாஹ் பழைய துணியை வீசி எறிவது போல அல்லாஹ் எரிந்து விடுவான். இன்னைக்கு கோட்டோடி கூட்டு போறது, அங்க கூட்டு போறது, இங்க கூட்டு போறது, அந்த மாடு ஆடுகளை அறுக்கும் போது வீடியோ எடுக்க, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள நாம இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாடுகளை அறுத்தால் அடிக்கிறார்கள் சில இடங்களிலே. நாம கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்புகிறோமே, நாம எவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம தலைமையில நாமளே மண்ணள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இந்த சமுதாயத்தில் சில பேர் சிந்திக்காமல் அந்த மாடை என்ன செய்யறது, கோபத்தை உண்டாக்குறது, அங்கேயும் இங்கேயும் சுத்த வைக்கிறது, மிரள வைக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதை பார்ப்பதற்கு சில பேர். அல்லாஹ் அக்பர், என்ன இது மோசமான செயல். இதை இன்றைக்கும் செய்யலாம். எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதே இல்லை. இந்த காதுல ஏங்க அந்த காதுல விட்டுறது. ஒரு ஆடை அறுக்கிறாங்க, அது ஒரு வீடியோ. மாடை அறுக்கிறாங்க, அது ஒரு வீடியோ. ஒட்டகத்தை அறுத்தா அது ஒரு வீடியோ. ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, அங்க போய் ஒன்னொன்னையா வீடியோ எடுத்து போட்டு ஸ்டேட்டஸ்ல. அல்லாஹ் அக்பர். இவங்க எல்லாம் என்ன சொல்றது? மோசமான செயல் இல்ல?
போறீங்களே அந்த எல்லா சனியனையும் இங்க போட்டுட்டு போக வேண்டியதானே, போறீங்களா? அப்படி போகணுங்கிற முடிவோடு போறது இல்லை. நாங்க பாருங்க, வாகனத்துல ஏறிவிட்டோம், பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோம், பிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். இதெல்லாம் போறதுக்கா? போட்டோ எடுப்பதும் வீடியோ எடுப்பதும் ஹராம் இல்லையா? மார்க்கத்துல ஹராம் என்று சொல்லலையா? இந்த ஹராமை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு அங்க போகணும்? அத்தியாவசிய தேவைக்கு தானே போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது மார்க்கம். அத்தியாவசிய தேவை இல்லாமல் எதற்காக போட்டோ, எதற்காக வீடியோ? இது ஆண்கள் பெண்கள் யாரும் வித்தியாசம் இல்லை. எல்லாரும் பிறந்த குழந்தையிலிருந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சு சாவு வீடு வரைக்கும் போட்டோ தொடருது. மையத்து கிட்ட உட்காந்து போட்டோ எடுக்கிறான், போட்டோ எடுக்கிறான், மையத்தானவருக்கு என்ன செய்யறான்? கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டுறான். எல்லாமே மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கு. செய்யறோமா இல்லையா? அதனால தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. மார்க்கத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.